தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கின்றேன். உம்மை அன்பு செய்கிறேன். உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் மீது கொண்ட அன்பால் எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன். அந்த அன்புக்கு பதிலன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகிறேன். இப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் உம் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி கேட்கிறேன். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்படிதலையும் எளிமையையும் எனக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: இன்று மனிதகுலத்தின் வாழ்க்கையும் மீட்புமாகிய இறைவன் பிறந்திருக்கிறார். இன்று தெய்வீகத்திற்கும் மனிதகுலத்திற்கும் ஒரு சமரசம் செய்யப்படுகிறது. இன்று அனைத்து படைப்புகளும் மகிழ்ச்சிக்காக துள்ளி குதித்துள்ளன. மேலே உள்ளவை கீழே உள்ளவர்களுக்கு அனுப்பப்பட்டன, கீழே உள்ளவை மேல் உள்ளவர்களுக்கு அனுப்பப்பட்டன. இன்று இருளின் மரணம் மற்றும் மனிதகுலத்தின் வாழ்க்கை இதை புரட்டி போட்டது. இன்று மனிதனுக்கு கடவுளை நோக்கி ஒரு வழியும் ஆன்மாவிற்குள் கடவுளுக்கு ஒரு வழியும் உருவாக்கப்பட்டது என்று புனித மார்கரியாஸ் தி கிரேட் என்பவர் கிறிஸ்து பிறப்பு மகிழ்வை இந்த உலகத்திற்கு அறிவிக்க அவர் பயன்படுத்திய வார்த்தைகள். மீட்பு நம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் சுத்திகரிப்பு நிவாரணியாக தம்முடைய உயிரை கொடுக்கும் கட்டளைகளை நமக்கு கொடுத்தபோது அவரது வருகையின் நோக்கம் முதல் மீறலால் ஏற்பட்ட சேதத்திலிருந்து ஆன்மாவை சுத்திகரித்து அதை அதன் அசல் நிலைக்கு திரும்ப கொண்டு வருவதாகும் என்று புனித ஐசக் இவர் தன்னுடைய மறையுரையில் கூறுகிறார். இவ்வாறு கடவுளின் வார்த்தை ஒரு உடலை ஏற்றுக்கொண்டு உடலை உயிர்ப்பிக்க ஒரு மனித கருவியை பயன்படுத்துவதில் சீராக செயல்பட்டது. அவர் எல்லா இடங்களிலும் அதேபோல் அவரது படைப்பின் மற்ற பகுதிகள் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்த மனிதன் மூலம் நிலையாக செயல்பட்டார். இதனால் அவரது தெய்வீகம் மற்றும் அறிவு எதுவும் காலியாக விடப்படவில்லை. ஏனென்றால் நான் முன்பு கூறிய கருத்தை தற்போது எடுத்துக்கொள்கிறேன். அதாவது மீட்பர் எல்லா இடங்களிலும் உள்ள அனைத்தையும் தம்மை பற்றிய அறிவால் நிரப்புவதற்காக இதை செய்தார். அவை ஏற்கனவே அவரது பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டிருப்பது போல முழு பிரபஞ்சமும் கடவுளை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கிறது என்று தெய்வீக வேதம் கூறுகிறது. பின்னர் வார்த்தை அவர் எப்போதும் இருந்த பூமியை பார்வையிட்டது, எல்லா தீமைகளையும் கண்டது. இந்த நோக்கத்திற்காக கடவுளின் உடலற்ற மற்றும் அழியாத மற்றும் பொருளற்ற வார்த்தை நம் உலகிற்கு வருகிறது. இருப்பினும் அவர் முன்பு நம்மிடமிருந்து வெகு தொலைவில் இல்லை. படைப்பின் எந்த பகுதியும் அவரிடமிருந்து விடுபடவில்லை. அவர் எல்லா இடங்களிலும் உள்ள அனைத்தையும் நிரப்பியுள்ளார். அவருடைய சொந்த தந்தையுடன் இருக்கிறார். ஆனால் அவர் நம்மீது அன்பான தயவையும் காட்டவும் நம்மை சந்திக்கவும் கீழ்ப்படிதலுடன் குழந்தை வடிவத்திலே நம்மிடத்தில் தேடி வருகிறார் என்று புனித அலெக்சாண்ட்ரியுஸ் புனித அத்தனாசியஸ் தனது மறையுரையில் கூறுவார். ஆகவே வியப்புக்குரிய ஆச்சரியமூட்டுகிற மறைபொருண்மைகளை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லும் இந்த திருவருகை காலத்தில் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பினுடைய மகிழ்வை தியானிக்கிற இந்த வேளையிலே அவருடைய மறையுண்மைகள் எதற்காக அவர் இந்த உலகத்திற்கு மானிட அவதாரம் எடுக்க வேண்டும் என்று புனிதர்கள் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உத்தம சத்தியங்களை நாம் தியானித்து இறையருள் வேண்டி இறைவனிடத்தில் இணைந்து மன்றாடுவோம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை போற்றி துதித்து ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்முடைய அன்பு பிள்ளைகள். நீரே எங்களை உருவாக்கி அழகு பார்த்து ரசிக்கும் தந்தை என்பதை உணர்ந்து உம்மை அன்பு செய்து உமக்குரிய மாட்சியை வழங்கி உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி வளர்ச்சி ஒன்றையே தனது வாழ்க்கையின் இலக்காக கொண்டு தன்னையே தியாகம் செய்து வாழும் இவ்வுலக தந்தையர்களை விட எங்களுக்காக உம்மையே வழங்கி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களை வாழ்வித்து கொண்டிருக்கும் உமது அன்பை என்னவென்று பாடி துதிப்பது? தந்தையை பற்றி அச்சம் ஒரு மகனை மகளை நற்பண்புகளுடைய மகனாக மகளாக மாற்றுவதைப் போல் உம்மேல் நாங்கள் கொண்ட அச்சம் எங்களை உமது புனிதத்தில் இணைக்கிறது.
எதை செய்தாலும் என் தந்தை இதை எப்படி செய்வார், இதை எப்படி பார்ப்பார் என்பதை நினைவுகூரும் நாங்கள் எம் ஆத்துமாவின் தந்தையான உம்மை உற்று நோக்கி உம்மை போல சிந்திக்கவும் செயல்படவும் எங்களுக்கு இந்த அருள் தாரும். கண்டிப்பும் கனிவும் தந்தைக்குரிய பண்புகள். கண்டித்தாலும் தண்டித்தாலும் கனிவு காட்டினாலும் அன்பு செய்தாலும் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வு நலமாக அமைய வேண்டும் என்பதற்காகவே என்பதை உணர்ந்து உம்முடைய கண்டிப்பையும் கனிவையும் ஏற்று கரங்களிலே நாங்கள் எந்நாளும் தவழ்ந்து வாழ ஆசீர் தாரும். தந்தை தன் பிள்ளைகளின் தேவைகளை பார்த்து பார்த்து நிறைவேற்றுவது போல எங்களுடைய வாழ்வின் எல்லா தேவைகளையும் நீரே நிறைவேற்றி முடிப்பீர் என உறுதியாக நம்புகிறோம். எங்கள் உடல் உள்ள ஆன்ம தேவைகளை அறிந்து இன்று நிறைவேற்றி எங்களுக்கு அமைதி மகிழ்ச்சியும் அளித்தருளும். தந்தையிடம் உரிமையோடு கேட்கும் பிள்ளைகளைப் போன்று இன்று எங்களுடைய தேவைகளை உம்மிடத்தில் வைக்கிறோம். கடன் பாரங்கள், தொழில் பிரச்சனைகள், பொருளாதார தடைகள், பிள்ளைகளின் படிப்பு, வேலைவாய்ப்பு, எங்களுடைய உடல் நலன், மனக்குழப்பங்கள், சந்தேகங்கள், குடும்ப சிக்கல்கள், பிள்ளைகளை பற்றிய பயம் அனைத்திலும் நீர் எங்களுக்கு தக்க காலத்தில் உதவி செய்து எங்களை வாழ்விக்க வேண்டும் என்று உம்மிடத்தில் நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்த வேண்டுதல் அனைத்தையும் உமது கரங்களில் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. மாரநாத்தா, ஆண்டவரே வாரும்.